சர்ப்பம். இவ்வார்த்தையை செவிமடுத்ததும் மனதில் அச்சத்தோடு ஒரு பிம்பம் தோன்றுகிறது. கொடிய விஷமுடைய படம் எடுத்து ஆடும் ஒரு ஜீவனை குறித்து. அந்த சர்ப்பம் ஒரு இல்லத்தில் புகுந்தால் அங்கு பெரும் குழப்பம் விளையும். பாதுகாப்புக்காக பலர் ஓடுவர், பலர் ஒன்று கூடுவர் அந்த சர்ப்பத்தின் பிராணனை பறிக்க. ஒருவேளை அதே சர்ப்பம் ஒரு ஆலயத்தினுள் இருந்தால் அங்கே மக்கள் அந்த சர்ப்பத்தின் முன்னாக சிரம் தாழ்ந்து வணங்குவர், பிரார்த்தனை செய்வர், கரம் குவிப்பர், பாலை அர்ப்பணிப்பர், சர்ப்பத்தை இறைவனாக கருதுவர். ஆக இதை குறித்து தம்முடைய கருத்து என்ன? அந்த மாந்தர்களிலும் மாற்றமில்லை, சர்ப்பமும் ஒன்றுதான். எனினும் சூழலில் மட்டும் இத்தனை வேறுபாடு ஏன்? சர்ப்பத்தின் பிராணம் பறிக்க எண்ணியோரே அந்த சர்ப்பத்தினை பூஜிக்கின்றனர். வேறுபாட்டின் காரணம் சேர்க்கை மற்றும் ஸ்தானம். அந்த சர்ப்பமானது ஈசனோடு சேர்ந்திருக்கையில் ஆலயத்தின் பவித்திரமான சூழலில் அந்த சர்ப்பத்தையும் இறைவனாக கருதுகின்றனர். அதுவே வேறிடத்தில் சத்ருவாக காணப்படுகிறது, இல்லையா? நமது வாழ்க்கையிலும் சேர்க்கை மற்றும் ஸ்தானத்தின் தீர்வை நன்கு சிந்தித்த பிறகு நிர்ணயிங்கள். ஏனெனில் இந்த உலகம் தமக்கான அடையாளத்தினை தமது சேர்க்கையினை கொண்டே நிர்ணயிக்கிறது. அத்துடன் செல்வமோ ஏழ்மையோ அதை நிர்ணயிப்பதே இல்லை. அதை நிர்ணயிப்பது நம்முடன் சேர்க்கை கொண்டவர்களின் நற்குணங்கள் மட்டுமே. மேன்மக்களின் சேர்க்கையானது கௌரவத்தினை கேட்காமலேயே ஈட்டித் தரும். ராதா ராதா.